ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஒரு நண்பர் கேட்ட கேள்வியிலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நேற்று இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன நடந்தது அதுதான். ஸோ ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏன் ப்ரோ காலையில் வந்து கேப் டவுன் ஆகலை, சின்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் எல்லாம், அதாவது நம்ம வாங்குகிற பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிருக்காங்க, இது நெகட்டிவான நியூஸ் தானே, ஏன் வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆகலை? இது நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருந்திருக்கும். பட் அந்த டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கே சர்ப்ரைசிங் தான். நானே மாட்டினேன். 9, 15, 20 செகண்ட்ஸில் நானே ஒரு ட்ரேட் எடுத்தேன், மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவங்க பண்ண பொசிஷன் என்ன அப்படின்றத அவர்கிட்ட கேட்டேன், ஏன் கேப் டவுன் ஆகலை அப்படின்னதும். ஸோ நேற்று அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன மாதிரி இருந்ததுன்னா, பிசிஆர்னு சொல்லப்படுற விஷயம் 1.3க்கு மேலே இருக்குது. அதாவது புட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 செல் பண்ணுறாங்க அப்படின்னா காலை 1 தான் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி செல் பண்ணி மார்க்கெட்டில் பொசிஷன் வச்சுருக்கும்போது, நீ பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபா ஏற்றதுக்கு பதிலாக நீ 10 ரூபா ஏற்றினா கூட இன்றைக்கி பெரிய அளவு கேப் டவுன் இருந்திருக்காது. ஏன்னா அவன் பொசிஷனை திருப்பணும். ஓகேங்களா? ஸோ காலையிலேயே நிறைய பேர் வந்து இன்றைக்கி, அதாவது ரீட்டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்காங்க. ரீட்டெய்லர்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம தான். ஓகேங்களா? அவன் காலையிலே ரெடி ஆகிட்டான். இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கே வந்துருச்சு. 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ பரவிடுச்சு. 200 240 பாயிண்ட் 250 பாயிண்ட் வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி டவுன் போச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 40-50 பாயிண்ட் க்ரீனில் ஓப்பன் ஆச்சு. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே ரீட்டெய்லர் ட்ராப்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நடந்ததுங்க. ஏன்னா காலையிலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது புட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீட்டெய்லர் செல்லராக இருக்கும், கண்டிப்பாக கட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புட்டை பை பண்ணணும்னு நினைக்கும் போது புட்டோட ப்ரைஸ் அதிகமாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஹெவியான ஒரு பொசிஷனை நமக்கு அகெயின்ஸ்டாக எடுத்து அவங்க ஆவரேஜ் பண்ணுற விதமாக அப்படி பார்க்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி அதுதான் நடந்தது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு பெரிய அளவு நெகட்டிவ் போகல. ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் போயிட்டு அகெயின் மார்க்கெட் எவ்வளோ வேகமாக போயிருந்தது அப்படின்றத நான் இன்றைக்கி ஃப்யூச்சர்ஸில் அவங்க எடுத்த விஷயத்தையும் அண்டு நேற்று அவங்க ஃப்யூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் எடுத்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இங்கே காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, ரீட்டெய்லர் ட்ராப் நடந்தது. நேற்று எடுத்த அந்த புட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கணும், அதாவது கொடுத்து விடணும். கரெக்டுங்களா? மார்க்கெட்டில் ஏன்னா அவனே வந்து லாஸை புக் பண்ண முன் வருவானா, அதுக்கு ஹெவியான நியூஸ் இருந்தால் மட்டும்தான். ஆல்ரெடி இந்த நியூஸ் வரப்போகுது அப்படின்றது நம்ம தலைவர் ஆல்ரெடி ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்ல. கரெக்டுங்களா? ஏன் 3-4 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட் அவ்வளோ இறங்குச்சு? ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுது, கோல்டை வாங்காதீங்க, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அகெயின்ஸ்டாக பேசும்போதே தெரிஞ்சு போச்சு, ஏதோ கை வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இந்த நியூஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் ரீட்டைல் ட்ராப் நடந்தது. 12:30 மணிக்கு மேலே மார்க்கெட் இறங்கும் அப்படின்றது நான் டெலிகிராம் சேனலில் போட்டேன். நான் போட்ட நேரமாக என்னன்னு தெரில, ஒரு 5 நிமிஷத்தில் குளோபல் மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. க்ரூடு ப்ரைஸ் வேகமாக இறங்கவே அங்கேருந்து ஒரு 50-60 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. அகைன் அங்கேருந்து இறங்கினவன் தான் ஹையிலேருந்து ஒரு 180 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆச்சு. ஸோ க்ரூடு ப்ரைஸ் ஏறிச்சு. ஓகேங்களா? அதாவது இறங்கும்னு தெரிஞ்சிருந்தது, பட் எப்போ கொஞ்சம் வந்து டைம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ் டவுன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னது மார்க்கெட் வந்து நடக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் இன்றைக்கி ரீட்டைலர் ட்ராப் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நேற்று ஒரு விஷயம் நடந்தது. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம டெய்லி போகிற வீடியோவில் புட்டை ஹெவியாக வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ புட்டை எதுக்கு ப்ரோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன். ஒன்றும் கிடையாது, அவன் புட்டை செல் பண்ணுறான் அப்படின்னா ஹெவியாக அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ஹெவியான ஷார்ட்ஸ் வந்து ஃப்யூச்சர்ஸில் அமைக்கிருக்கிறானுங்க. ஃப்யூச்சர்ஸில் அமைக்கிருக்காங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஷார்ட் அப்படின்றது ப்ரைஸ் கீழே போகணுன்ட்டு. ஓகேங்களா? 24,200 ஃப்யூச்சர்ஸை ஷார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 23,300 வரைக்குமே அந்த ஃப்யூச்சர் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட் அவனுக்கு கெயின் ஃப்யூச்சர்ஸில். கரெக்டுங்களா? இப்போது இந்த 900 பாயிண்ட் அவன் கெயினாக எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் மேலே ஏற 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 900 அப்படின்ற ப்ராஃபிட்டை இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாளில் 19 23 லட்சம் கான்ட்ராக்ட் வெறும் ஃப்யூச்சர்ஸில் மட்டும் ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த 23 லட்சமும் கிரியேட் பண்ண வெளியே எடுக்கணும். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம், அதுக்கு முன்னே நாள் ஒரு 3 லட்சம் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வந்து கம்மியாகிட்டு வருது. அப்படின்னா அந்த ஃப்யூச்சர்ஸை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ 900 ரூபாயும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியாது, பார்ஷியலாக பண்ணிக்கிட்டே வருவான். அந்த பார்ஷியலாக பண்ணும்போது ஹெவியான புட்டை ஒரு சைடு மட்டும் நேற்று செல் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்திருந்த அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நடந்தது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ரீட்டைலர்
ட்ராப் ஆனது விஷயம் தான். ஓகேங்களா, எல்லாரும் கீழே போகும்னு நினைப்போம், மார்க்கெட் வந்து ஒரு சைடு அடித்து நம்மளை ஒரு மாதிரி இது பண்ணிட்டான் அப்படின்னு தான். பட் எண்ட் ஆஃப் யோடி ஷோராக தெரியும். ஓகேங்களா, பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. இன்னைக்கு காலையிலையும் கூட கொஞ்சம் ஷார்ட் கவர் இருந்தது. பட் 3 மணிக்கு ஹெவியான ஒரு ஷார்ட் இருக்குது மார்க்கெட்டில், அதையும் நான் காட்டுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி 3 மணிக்கு செம்ம ஷார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ மார்க்கெட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக திரும்புதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் திரும்புது அப்படின்றதான் சொல்லணும். இங்கே உங்களுக்கு முதல்ல நான் நேற்று என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக் மோஜோவில் இந்த டேட்டா வந்துடும். ஓகேங்களா, லைவாகவே தெரியும். அதாவது 5 நிமிஷத்துக்கு ஓகேங்களா, சாரி 15 மினிட்ஸுக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் பொசிஷன் இருக்கும் அப்படின்ட்டு நேற்று நீங்கள் பார்க்க வேண்டியது எப்போவுமே யூஸ்வலாக ஒன்று மட்டும் இதில் பார்க்கும்போது இங்கே ஷார்ட் கவரிங் அப்படின்றது மார்க்கெட் மேலே ஏறது குறிக்கிறது. ஆல்ரெடி ஷார்ட் இருக்கிறத ஷார்ட் கவர் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த ஷார்ட் கவரோ இல்லை லாங் அன்வைண்டிங்கோ எது வந்தாலுமே இங்கே இந்த சேஞ்ச் இன் ஓஏன்னு சொல்லப்படுற விஷயம் ஹெவியாக இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட 2 இடம் 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர் ஆகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷார்ட் கவர் அப்படின்றத மீன் பண்ணுவோம். ஓகேங்களா, இது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. நேற்று கிட்டத்தட்ட 2 லட்சம் கான்ட்ராக்ட், இங்கே ஒரு 50,000, இங்கே ஒரு 50,000 சொல்லிட்டு இதெல்லாம் ஹெவியான ஒரு ஷார்ட் கவர்ஸ். அதனால தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் இருந்தது. இது நேற்றோட விஷயம். கிட்டத்தட்ட 13 ஷார்ட் கவர் வந்து டியூரிங் ஹவரில் இருந்திருக்கு. ஒரு ஸோ 13 சொல்லும் போது இது வந்து யூஸ்வலாக அதிகம். ஓகேங்களா, அப்படியே நான் 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா 16 ஷார்ட் பில்டப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஷார்ட் இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் கீழே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு ஷார்ட்ஸ் வந்து பில்டப் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. அதை நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து ஷார்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா மிக்சடாக இருந்திருக்குது. அதாவது மார்க்கெட் இனிஷியலாக என்ன நடந்திருக்குன்னா நம்ம செல் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு அவன் லாங் எடுத்துருக்கிறான். ஓகேங்களா, ஸோ ஈவன் க்ரூடு ப்ரைஸ் ஏறுது, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவாக இருக்குது, நிக்கியை போட்டு அடிக்கிறாங்க. எல்லா விஷயமும் நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் மார்னிங் வந்து நம்ம ரெடியாக இருக்கோம். அதாவது இந்த கெயின் லாஸ் வந்து எங்கன்னா ஒரு ஆளுக்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு கிட்ட போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போது அந்த ரீட்டைலர் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதை நான் அவனை விட ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை இன்றைக்கி கொஞ்சம் அவங்க சைடு எடுத்துகிட்டு போனது தான் விஷயம். ஓகேங்களா, எங்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு இல்லை. லாங்கு ஷார்ட் கவரு 1-2 இடம் லாங் அன்வைண்டிங், அவங்க லாங் அன்வைண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேங்களா, ஒரு 11:30 மணிக்கு மேலே கொஞ்சம் ஷார்ட் கவர்ஸ் இருக்குது. 1 மணிக்கு மேலே லாங் அன்வைண்டிங், அதாவது இன்ட்ராடேயில் எடுத்ததையும் கட் பண்ணுறான். பட் இது எல்லாமே ஓரளவு வந்து கம்மியான விஷயம். இது ஃபியூச்சர்ஸில் அவன் கம்மி பண்ணுறது. இதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு சார்ட் காட்டுறேன், அங்கே புரியும். ஒன்று இங்கே 3 மணிக்கு மட்டும் ஹெவியான ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸுக்கு அப்புறமா தான் நான் வந்து சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று கண்டிப்பாக வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஓஏ சார்ட்டு நான் இன்றைக்கி எடுக்கிறேன். இது இன்னியோடைய ஓஏ சார்ட்டு. அங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் பெரிய அளவு ஃபியூச்சர்ஸில் விஷயங்கள் இல்லை. ஆனால் அவன் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டம்ப் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான், எப்போ ஒரு 1.5 கிட்டலாம் பிசிஆர் போதோ அடித்து நவுத்தி கீழே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரைச்சி கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. மார்க்கெட்டை பார்த்தாலுமே தெரியுது மிக்சடாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஓஏ சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து பிசிஆர் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 1.5 கிட்ட இருக்கும்போது நெகட்டிவ் இம்பாக்ட், அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும், ரிவர்ஸ் ஆகும். இதே நேற்று அப்படியே வந்து உல்ட்டாவாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. அதே மாதிரி பிசிஆர் ரொம்ப லோவில் இருந்து பிசிஆர் வந்து மேலே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்பப்பெல்லாம் பிசிஆர் நேற்று வந்து இங்கேயும் ஒன்று நம்ம பார்க்கணும். நேற்று இன்னொரு விஷயம், குறிப்பிட்ட டைமில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஹெட்ஜாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு ஹெட்ஜிங் பண்ணுற மெத்தடை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று நீங்கள் ஆப்ஷனில் பக்காவாக இருக்கணும்னா சிஏயும் விற்கணும் அண்ட் பிஏயும் விற்கணும். இது வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க யூஷுவலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவர் டேஸில் மார்க்கெட் பெருசாக அலையணும், பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிலையும் செல் இன்ஃப்ளோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் சைடு ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுவாங்க, ஈக்விட்டியில் செல் பண்ணுவாங்க. இது வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நேற்று அப்படியே உல்ட்டாவாக புட் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸை ஷார்ட் கவர் பண்ணுறாங்க அண்டு அண்டர்லைனில் ஈக்விட்டியை பை பண்ணுறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து நேற்று ஏறிச்சு. ஸோ அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்படியே ஒன் சைடு ஆப்ஷனில் இப்போ நவர் டேஸில் ஒரு சைடு அடிக்கிறாங்க. இந்த ஒரு சைடு அடிக்கும் போதெல்லாம் நானும் சின்னதாக அலர்ட் கொடுப்பேன். ஸோ இது வந்து வேடாக இருக்குது,
நீ ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் மட்டும் நேற்று கிட்டத்தட்ட 23,700 600 500ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் காலில் எங்குமே காணும். இப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து சஸ்பிஷியஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவு வந்து சேஞ்சின் ஓயே இல்லை, பெரிய அளவு ஓயையும் காணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம். பட் இங்கே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்டாஸ்ட்டாக 67 லட்சம் 45 லட்சம் 47 லட்சம் 40 லட்சம். ஈவன் இந்த மணியில் கூட தே ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவன் பொசிஷனை விட்டு கொடுப்பான்? இதுதான் ஓகேங்களா. நேற்றே வந்து அவன் ஹெவியான ஒரு பாசிட்டிவ் சைடில் பொசிஷன் இருந்ததுனால காலில் எவ்வளோ ஒரு 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 ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணாமல் அவன் ரெடியாக இருந்திருக்கான். ஓகேங்களா, இதே நியூஸு பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதுன்னு 10 மணிக்கு வந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். மார்க்கெட் வேறு மாதிரி இருக்கும், வேகமாக வந்து செல்லாக இருந்திருக்கும். பட் வந்து உடனே தெரிஞ்சதுனால, காலையிலே ரொம்ப ஏர்லியாக தெரிஞ்சதுனால, ஓகே ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை செல் பண்ண வருவாங்க, அவனை போட்டு அடின்னு அடித்து அவங்ககிட்டேருந்து பறித்து நம்ம மதியானத்துக்கு மேலே அவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேம் தான் இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா, ஸோ இது அவர்கிட்ட புரிய வச்சேன். அந்த புரிய வச்சது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். புரிய நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாகவே இந்த ஸ்டாக் மோஜோவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ நேற்று என்ன நடந்தது? நேற்று புட்டை செல் பண்ணாங்க, ஃபியூச்சர்ஸை ஷார்ட் கவர் பண்ணாங்க, மார்க்கெட் மேலே போச்சு. இன்றைக்கி காலையில் நம்மளை ட்ராப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார வச்சு மதியானத்துக்கு மேலே அவன் கேமை காட்டி அவன் வந்து எண்ட் ஆஃப் யோடியில் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் போட்டிருக்கான், ஆப்ஷன்ஸில் நவுந்து போயிருக்கான். ஏன்னா பெரிய அளவு பொசிஷன் வேணாம் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு லேர்னிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.